திரும்ப வரான், வழி மறிக்காதே. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட தடங்கள், எல்லா தடங்களையும் தாண்டி படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. நாமளும் படத்தை பார்த்தாச்சு. கருப்பு இந்த படம் வந்துட்டு ஒரு சாமி படம். அது சாமி படம் தான்டா. ஐயோ மாமா, சாமி படம்னா இது இல்ல, கில்மா படம். ஐயோ பார்த்தாயா நாரதா, இந்த மானிடர்கள் நம் பெயரை எதற்கெல்லாம் யூஸ் செய்கிறார்கள்? நீங்க நினைக்கிற மாதிரி சாமி படம் இல்ல, இது ஒரு காடு படம். நிஜமாவே இந்த படத்துல காட் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களா? படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா? படம் என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகணும்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்கணும். கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு அந்த படத்தை நல்லா நடிச்சிருந்தாதான் அந்த படம் நல்லா இருக்குன்னே நமக்கு ஃபீல் ஆகும். முதல்ல அந்த தாத்தா கேரக்டர் நான்லாம் பார்த்து வியந்துட்டேன். என்னடா இவர், யாரா இவர் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு. அந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர், நமக்கு எமோஷன்ஸை கன்வே பண்ற கேரக்டர். அவரு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அடுத்ததா நம்ம ஆர்ஜேபியோட கேரக்டர், ஒரு கோர்ட்ல வில்லன்னா இப்படிதான் இருப்பானா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி செம்மையான கேரக்டர் டிசைன். இது என் இடம், என் கோர்ட், கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. அப்புறம் நம்ம த்ரிஷாவோட கேரக்டர், அந்த கேரக்டர் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்டான கேரக்டர் மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் இம்பார்ட்டன்டான கேரக்டர் அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ஏகப்பட்ட ஹியரிங்ஸ் போயிட்டு இருக்கும், கோர்ட் நடந்துட்டு இருக்கும். அப்பெல்லாம் எங்கேயுமே தென்பட மாட்டாங்க. சூர்யா சாரோட என்ட்ரிக்கு அப்புறம் வந்து கோர்ட்டில் உட்காந்துக்குவாங்க. இவ்வளோ நாளாக எங்கம்மா போயிருந்தேன், மெடிக்கல் லீவ்ல எது போயிருந்தியா? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நட்டி, அவருக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டா அங்க அவரை பார்க்கவே முடியாது. அந்த கேரக்டர் மட்டும் தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுக்கக்கூடிய ஆள் தான் நம்ம நட்டி. அவரை பத்தி சொல்லவா வேணும், தரமா பண்ணியிருந்தாரு. ஃபைனலி ஆட்ட நாயகன் சூர்யா. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸில் சூர்யா ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க, அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக கருப்ப மேஷெல்லாம் போட்டுட்டு வந்து ஆடுவார் பாருங்க, கருப்பனே இறங்கி வந்து ஆடின மாதிரி தான். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எதுலேயும் குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் த்ரிஷா மட்டும்தான் படத்துலேயே ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி தெரிஞ்சாங்க. பட் ஃபைன், இருக்கட்டும். படத்தோட நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோமா, பல இருக்குதே, எதை சொல்றது? நீங்கள் வந்துட்டு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள், இல்லைப்பா எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கிற ரெண்டு தரப்புக்குமே இந்த படம் வந்துட்டு ஒர்க் ஆகும். நம்ம சூர்யா சாருக்கு இது ஒரு கம்பேக்காக தான் நான் இந்த படத்தை வந்துட்டு பார்க்குறேன். இந்த படத்தை ரசிக்கிறதுக்கு கண்டிப்பாக சூர்யா சார் ஃபேனாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தால் கூட இந்த படம் ரசிக்கும்படி தான் இருக்குது. ஆர்ஜேபியோட பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்னு பார்த்தோமா ஏகபோகமாக கொட்டி கிடக்குது. நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா வலிச்சு வாரி துண்டு வந்துடலாம். ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸை கொஞ்சம் காமெடியாக கன்வே பண்ணியிருக்காரு. படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ் அப்படின்னு வந்தமாலும் பல இருக்குதே, எதை சொல்றது? மொதல் பாசிட்டிவ், சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வெறித்தனமாக பண்ணியிருக்காரு. குறையெல்லாம் சொல்லவே முடியாது. ஒர்க் நல்லா இருக்குதுமா. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த ஒரு படங்களில் பிடிச்ச இன்ட்ரோல் பிளாக்னா டியூட் படம் சொல்லுவேன். அந்த இன்ட்ரோல் பிளாக்கு சற்றும் குறையில்லாமல் இந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்குது. அவரெல்லாம் எல்லாம் இப்போ குறைச்சி மதிப்பிட்டு இருக்கீங்க. தலைவன் மியூசிக்கில் வெறித்தனம் காட்டிகிட்டு இருக்கான். சாய் அபியங்கருக்கு லவ் சாங்ஸ் தான் போட தெரியுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருப்பு படத்தில் லவ் சாங்கே இல்லை. ஆனாலும் மியூசிக் செம்மையாக இருக்குது, பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கும் நம்ம சாய் அபியங்கர் மேலே சின்ன சின்ன வன்மங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஹிப்ஹாப் தமிழா ஃபேனாக பார்க்குறப்ப ஆரா சாங்கை விட பவளமல்லி சாங் பயங்கரமாக ஹிட் ஆகுது. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு. மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன், அவர் வந்துட்டு மக்களோட பல்ஸ் இதுதான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால நம்ம பல்ஸ் பம்ப் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் நல்லதாக வச்சிருக்காரு. என்ன எல்லாம் பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கிற, படத்தில் குறைய இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இதுதான் கதை, இதை நோக்கி தான் படம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிச்சுன்னா கதைக்கே நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்குது. செகண்ட் ஹாஃபை வந்துட்டு ஒப்பேத்துறதுக்காக மட்டுமே நிறைய ரெஃபரன்ஸை தள்ளின மாதிரி ஒரு ஃபீலிங். அது எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆனிச்சான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸையுமே கதைக்குள்ளே பிளெண்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது ரெஃபரன்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சாலும் அது கதைக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, படம் ஆரம்பித்தது ஒரு பாயிண்டில், படம் செகண்ட் ஹாஃப் போகிறது வேற ஒரு பாயிண்டில். இது வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்துட்டு படம் இப்படி தான் ஆரம்பிக்குது, இதுக்காக தான் படம் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் அதுக்காக படம் கம்ப்ளீட் ஆனிச்சான்னா இல்லை. படம் ஆரம்பிக்கிற பாயிண்ட்டும் படம் கம்ப்ளீட் ஆகிற பாயிண்ட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேகியாக தான் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆனதுக்கான காரணம் இதுதான். படம் ஆரம்பித்த பர்பஸ் அப்படிங்கிறது வேற, படம் முடிகிற பர்பஸ் அப்படிங்கிறது வேற.
ஆக்சுவலாக இந்த மொத்த படத்தையுமே நம்ம 2 படமாக தான் பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு படம், செகண்ட் ஆஃப் ஒரு படம்னு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் கிரியேட் பண்ண பர்பஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே முடிஞ்சிருச்சு. பட் செகண்ட் ஆஃபில் புதுசாக ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் மொக்கையாக தான் போணுச்சு, பட் கிளைமேக்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. செகண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த ரெஃபரன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். பட் அந்த கதையோட ஒட்டி செகண்ட் ஆஃப் ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ போய் பார்க்குறீங்க அப்படின்னா செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படம். கருப்பு கண்டிப்பாக என்னை வெறுப்பாக்கல, ஒரு நல்ல என்டர்டெய்னராக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் எனக்கு பிடிச்ச ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூக்குத்தி அம்மன் ரெஃபரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா வந்துட்டு ஒரு காட் அப்படின்னு த்ரிஷாக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நீங்கள் வரம் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல த்ரிஷாக்குள்ளே இறங்கின ஆர்ஜே பாலாஜி என்னால் உணர முடிஞ்சிச்சு. அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஸ்பாய்லர், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? நான் ஸ்பாய்லர் பண்ணலாமா? அதாவது நம்ம லால்குடி கருப்பையா காந்தி என்னும் எல்கேஜி உசிலம்பட்டி கருப்பையா காந்தியாக யூகேஜியாக ப்ரமோட் ஆகிருக்காரு. அதை வச்சு பார்ட் 2க்கு ஒரு லீடிங் மாதிரி தந்திருக்காங்க. அந்த போர்ஷன் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. லியோவோட ரெஃபரன்ஸ் வரப்போ நாங்கள் பார்த்துட்டு இது பாரு லியோ மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். டக்குன்னு லியோவோட ரெஃபரன்ஸ் வருது. அப்புறம் போலீஸ் ஜீப்லாம் இறங்கும் போதெல்லாம் சிங்கத்துக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. அந்த சிங்கம் ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் ஒட்டாமல் தான் இருந்துச்சு. பட் ஒரு படமாக ஒரு பேக்கேஜிங் ஒரு நல்ல பேக்கேஜ் தான். இந்த படத்துக்கு வந்துட்டு நான் ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா.